5 6 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், தொக்கு நல்லா இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டு நல்லா கிண்டிக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கை 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.